த ஹமூஸ் ஹோட்டல். என்னென்னா உங்களுக்கு ஃபுட்டு கிட்ட எல்லாமே கிடைக்கும், பக்கத்தில் இருக்கும். இறக்கி ஏறி வந்தது அப்படியே. இங்கே பாருங்க, அஸ்டோரியா வெஜ் ஹோட்டல் இருக்குது. அதுமாதிரி ஏதாச்சும் வாங்கினா கடைலாம் நிறையா இருக்குது, போய் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் எல்லாமே நமக்கு இங்கேருந்து. வாங்க அப்படியே உள்ள செக்இன் ஆகும். ஆய் குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா? இன்னொன்று பிஸ்கெட் வச்சுட்டு மறந்து வச்சுருந்தா அப்படியே ரூம் செக்இன் பண்ண போகிறோம். வாங்க குட்டி, திஸ் இஸ் அவர் ரூம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணி ரூமுங்க. ஜஸ்ட்டு உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பாருங்கள், எங்கள் பேக் வச்சாச்சு. இங்கே நல்ல இடம். செப்பல்ஸ்லாம் இங்கே கைட்டு வச்சுக்கலாம். அப்படியே செப்பல் ஷூஸ்லாம் இங்கே போட்டு வச்சுக்கலாம். அடுத்து இந்த இடத்துல கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. வா, ஓப்பன் ஆகுது. இங்கேயே வச்சு லக்கேஜ் வச்சுக்கலாம். இது வந்து யாருதுன்னு தெரியலங்க. இது பாட்டில் யாருதுங்க அந்த பாட்டில்? உங்கள் பாட்டில் அது. சரி, அப்படியே வந்தோன்னா இங்கே கிட்டில், அடுத்தது அசாம் டீ, சன்ரைஸ் காஃபி தூள், மில்க் பவுடர், கப், சுகர் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட்டு இந்த இடம் கபோர்டே வித்தியாசமாக இருக்குது. கைப்பிடியே இல்லை கபோர்டுக்கு. இப்போ ஸ்லைடிங் எப்படி திறக்குது, ஸ்லைட் பண்ணணும்னா அந்த இடத்துல கபோர்டு பாருங்கள். அழகாக 2 ஆங்கர்ஸ் இருக்குது. எல்லாம் பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. அப்படியே ஸ்லைடிங் சூப்பராக இருக்கும். உங்களே நம்ம இது மாதிரி பார்த்ததெல்லாம் இங்கேப்பா, இந்த ஸ்லைடிங் பார்த்ததெல்லாம் நம்ம ஏப்பாப்பாப்பா இங்கே பாருங்க, செம மிரர். அப்படியே ஃபுல் சைஸு, நம்மளோட ஹைட்டாக இருக்குது. 10 அடிக்கு இருக்குது. அப்படியே மிரர் செமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு மிரர். நல்ல ஹைட்டாக இருக்கு மிரர். நெக்ஸ்ட் நல்லா டிவி, நல்லா பெருசாக இருக்கு டிவி. அப்படியே டிவிக்கு ஆப்போசிட்டில் பெட்டு போடுறா குட்டியா, போட்டு படுத்து தூங்க. நல்லா ஜாலியாக கொடுத்துங்களா பெட்டில். தூக்கம் வருதா? சிரிக்கிறா? ஓகே. பெட்டுக்கு பக்கத்தில் ரீடிங் லேம்ப், சுவிட்ச் கண்ட்ரோலாம் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஷ்யூ பேப்பர் இருக்குது, கார்டு ஹோல்டர், அடுத்தது ப்ளக் பாயிண்ட்டு, சார்ஜர் போட்டுக்கலாம் பண்ணிட்டா. வாங்க வாங்க, இப்படி அப்படியே வந்தோம்னு வச்சுக்க. அழகாக ரீடிங் டேபிள் இருக்குது பாருங்கள். அவன் உட்காந்து என்ன ஃபுட் வேணும் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஃபுட் வேணும், என்ன சாப்பிட்றீங்க? ஃபுட் மெனு தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. என்னது? சரி சரி வாங்கி தரேன் அப்பா. சரியா, ஃபுட் மெனுலாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 கிளாஸ் பாட்டில் வாட்டர் கொடுத்துருக்காங்க. இது கிளாஸு உங்களுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மிரர் பாருங்கள். இந்த இடத்துல மிரர் வச்சுருக்காங்க, இந்த மிரர் வச்சுருக்காங்க. இங்கே ரீடிங் லேம்ப் இருக்குது. என்னது ரீடிங் லேம்பு? ஒர்க் ஆகலைங்க. சுவிட்சு போட்டாச்சு. என்னென்னு தெரியல, லூஸ் கான்டாக்டாக என்னென்னு தெரியல. இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும், ஒர்க் ஆகலை. இங்கே விடுங்க. அழகாக ஒரு சின்ன டேபிள் சேர் இருக்குது இந்த இடத்துல. நெக்ஸ்ட் இங்கே வந்தோம்னு வச்சுக்கிங்க, ஓப்பன் பண்ணோம்னா பாருங்க, அதான் சூப்பரான வியூ இருக்குது இந்த இடத்துல. அப்படியே ஐயோப்பா நல்ல வியூங்க. இங்கே பாருங்க, அந்த இடத்துல பாருங்க நல்ல வியூ. இது பாதை ஒன்று போயிட்டு இந்த இடத்துல. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, இங்கே பாருங்க பெட்டில் இடம் பார்த்தோன்னு வச்சுக்கிங்க. அப்படியே இங்கே பெட்ஷீட்டை போட்டு இங்கே படுத்துக்கிட்டு தான் ஜாலியாக அப்படியே படுத்துட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படியே. சரி வாங்க, நெக்ஸ்ட் வந்து வாஷ்ரூம் பார்ப்போம். வாங்க வாங்க. வாஷ்ரூம் உள்ள நுழைஞ்சா பாருங்க. ஃபஸ்ட்டு அப்படியே உள்ள நுழைஞ்சா ஃபஸ்ட்டு பாருங்க, நல்ல பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. செம பெருசுங்க மிரர். இது ஷேவிங் மிரர்.
ஓகே, இங்கே வந்து சீப்பு டென்டல் கிட்டு கொடுத்துருக்காங்க. ஷாம்பு, மாய்ஸ்சர், சோப்பு எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வாட்டர், ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர், ஹேர் ட்ரையர், நல்ல நீட்டான வெஸ்டர்ன் கிளாஸ் இருக்குது இந்த இடத்துல. டவல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல பெரிய ஷவருங்க. வாங்க உள்ள வாங்க. இது வந்து ஓகே பரவாயில்ல. இது வால் மிக்சர், ஹாட் அண்ட் கோல்ட் 24 hours ஹாட் அண்ட் கோல்ட் வருங்க. இங்கே வந்து அப்படியே இந்த கதவை இப்படி சாத்திட்டு உள்ளே குளிக்க வேண்டியதான் ஜாலியாக. சரி வாங்க, இப்போ போதும். அப்பா நல்ல சூப்பரான பெட்டுங்க. ஜம்முன்னு படுத்து ஜாலியாக தூங்கலாம். லஞ்ச் இன்னும் சாப்பிடல. லஞ்ச் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்சம் நேரம். ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வேறு எங்கேயாச்சும் வெளியில் போவோம் அப்படியே ஜாலியாக. சரிங்களா? ஓகே பாய். ரோமாஸ் ரெஸ்டாரண்ட் வாங்க அப்படியே உள்ளே போவோம். ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வச்சுங்க. பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பருப்பு சாதம். இங்கே பாருங்க, பக்கா கொடுத்துருங்க பருப்பு சாதம் பாப்பாவுக்கு. ஹாய், பருப்பு சாதம், அப்பளம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நமக்கு வந்து ஸ்டார்டர் வந்து பன்னீர் டிக்கா ஒன்று, பன்னீர் சிக்கன் டிக்கா சாப்பிடுவோமா? எப்படி இருக்குண்ணே? போர்க் இல்லை. பன்னீர் டிக்கா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அது வெங்காயம் இதுதான் பன்னீர் டிக்கா. நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே வருது நூடுல்ஸ் சூப்புங்க. இது அப்படியே விடும் நூடுல்ஸ் சூப். நூடுல்ஸ் கிளைமேட்டுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. அப்படியே என்ன வேணும் குட்டிக்கு? மொறுமுறை சேர்ந்து எடுத்தணும். நெக்ஸ்ட் வந்து பன்னீர் குளிச்சா வித் மஷ்ரூம் கிரேவி. இது வந்து வஞ்சிர மீன் ஃபிஷ் ஃப்ரை 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக அது பாப்பாவுக்காக தான் வாங்கினது. இது வஞ்சிர மீன் சூடாக இருக்குது. அம்மாட்ட வந்து சாப்பிட்றியாப்பா? அங்கே போய் உட்காருங்க. போ அங்கே போய் உட்காருங்க. ஃப்ரெண்டாக உட்காருங்க. நல்லா இருக்கப்பா? ஓகே. ஃபிஷ் ஃப்ரை காரமேல் சப்புன்னு இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை குளிச்சா பன்னீர் குளிச்சா வித் கிரேவி. கிரேவி செம்மையாக டேஸ்ட். அப்படியே பாருங்க, கிரேவி வந்து நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே மேலே உள்ள லேயர் பாருங்கள், அப்படியே பிஞ்சு வந்துடுது. இது மசாலா பஜ்ஜி மசாலா மாதிரி போட்டாங்க. அப்படியே இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அப்படியே அது போல் சாப்பிட்ணும். அதை நல்லா சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரூம் போகிறோம். ரூம் போய்ட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நல்லா சாப்பிட்டாச்சுங்க. அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான். குட் நைட். ஒரு 1 hour ரெஸ்ட்டாக போட்டுட்டு வாங்க வா நீனும் வந்துடு. இப்படி வந்து உள்ளே வந்துருக்கீங்க கம்மின் சைடு. 1 hour ரெஸ்ட்டாக போட்டுட்டு எழுந்துச்சு எங்கேயாச்சும் வெளியே போய்ட்டு வரோம். அப்படியே ஓகே பாய். குட் நைட். குட் நைட். நைட் டின்னருக்கு வெளியே வந்துட்டோங்க. அப்படியே இங்கே ஏன்னு வச்சுக்கிங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சைனீஸ் தான் இருக்கும். எல்லாமே தந்தூரி ஐட்டமு, அடுத்தது நூடுல்ஸு, நானு அது மாதிரி தான் இருக்கும். நாங்களுமே வந்து இப்போ கொஞ்சம் நாள் தோசை இட்லி பழகிட்டோம் சாப்பிட்டு. தோசை இட்லி வேணும்னா கண்டிப்பாக இங்கே தான் வரணும். அரிஸ்டோ வெஜ் ஹோட்டல் இங்கே தான் கிடைக்கும். வாங்க அப்படியே உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நமக்கு 2 இட்லி சொல்லியிருந்தோம், வந்துருச்சுங்க இட்லி. சாம்பார் சுட சுட இருக்குது. இதை வச்சு சாப்பிடுவோம். ஆனால் சூடாக சாப்பிடுவோங்க. சூடாக நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சோளா பூரிங்க. என்ன பூரிப்பா இது? சுடும் சோளா பூரி, சன்னா சுண்டல் சாப்பிடுவோம். அப்படியே அப்படியே ஆவி போகுது.
சாப்பிட்றியா நீ? ஆ தோசை கூட பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு இந்தாங்க சாப்பிடுங்க. ஓகே, நல்லா இருக்கா? சூப்பர். நெக்ஸ்ட் பாப்பாவுக்கு சூப்பரான தோசை, முறுமுறு தோசை. நல்லா இருக்கா? பெரிய தோசை, முறுமுறு தோசை, பேப்பர் ரோஸ்ட் பேர். சாப்பிடுங்க ஜாலியாக. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக போன்விட்டா தெம்புக்காக போன்விட்டா அப்படியே அடிச்சுட்டு இருக்க சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நல்லா சாப்பிட்டாச்சுங்க. சோளாபுரி ஆர்டர் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்து ஒரு 4 பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்க சோளாபுரி. ஆனால் எல்லாருக்குமே அந்த பற்றி ஞாபகம் இருக்கும், ஹோட்டலுக்கு போனோம், வச்சு ஹோட்டல் போனால் சோளாபுரி சாப்பிடணுன்னு. பட் அங்கே போனோன்னு மறந்துடுவாங்க. நானும் அப்படி தான். இன்றைக்கி ஏதோ மைண்டில் வந்துச்சு, டக்குன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். செமையாக இருந்துச்சு. எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க. அப்படியே நம்ம ஹோட்டல் வந்தாச்சுங்க. ஹமூஸ். வெளில பாருங்க, கிளைமேட் செம கூலிங்காக இருக்குது. புகை வருது பாருங்க அப்படியே வாயிலேருந்து. அந்தளவுக்கு மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது அப்படியே. சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம். ரூமில் போய்ட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படியே. பார்த்து நாங்கள் தேர்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. தேர்ட் ஃப்ளோர் வந்து இந்த ஸ்கை டெக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க, போய் பார்ப்போம். இதுதான் அங்கே தேர்ட் ஃப்ளோர் உள்ள ஸ்கை டெக் டைனிங்க. பாருங்க அப்படியே டைனிங் வந்து இந்த பெரிய ப்ரொஜெக்ட் வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வியூலாம் வெளியே பக்கா வெளியில் அவுட் சைடு சூப்பராக இருக்கும் போல இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல அந்த அளவுக்கு. என்ன ஒன்று இங்கே சைனீஸ் ஃபுட் மட்டும் தான் உண்டு. அதனால் நம்ம வந்து டிஃபன் இட்லி தோசை சாப்பிட்றோம். அதனால தான் அங்கே போய்ட்டோம் ஐத்தாப்பில் சாப்பிட்றதுக்கு. அப்படியே பாப்பா ரூமுக்கு வந்தாச்சா? இந்த ரூமில் வந்து முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க. அதாவது உங்களுக்கு இந்த வால்லாம் பாருங்களேன் அப்படியே, இது என்ன ப்ளேவுட் அடிச்சிருக்காங்க போல இருக்குது. அதனால் இன்டீரியரும் சூப்பராக இருக்கும். ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா மேலெலாம் ஃபால் சீலிங் பக்கம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுமாதிரி பெட்டு இந்த இதுட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவுமே நல்லாயிருக்கு. ஃப்ளோரிங்குமே உட்டன் ஃப்ளோரிங்கு. அதுதான் இங்கே ப்ளஸ் பாயிண்ட். என்னென்னா உங்களுக்கு வந்து கூலிங் இல்லை, ஓரளவுக்கு கூலிங் இல்லாமல் நல்லாயிருக்கு. பாப்பா என்ன பண்ணுறீங்க? செப்பல் ஷூலாம் அடிக்கிறீங்களா உள்ள? வெரி குட், சூப்பராக இருக்கீங்கம்மா. நல்லா சாப்பிட்டாச்சுங்க, படுத்துங்கன்ட்டு தான். ஓகே, குட் நைட். காலையில் எழுந்துச்சு பார்ப்போம். பாய்ங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நல்லா தூங்கி எழுந்துச்சு, நல்லா செமையாக குளிச்சாச்சுங்க. இங்கே பாருங்க, நல்லா சூப்பரான ஹாட் வாட்ரு. அப்படியே ஆகி பறக்கிறது பாருங்க அப்படியே பாத்ரூமு. நல்லா குளிச்சுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட், காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போகிறோம். அப்படியே நல்லா மிஸ்ட்டுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக இருந்துச்சு கிளைமேட். அப்படியே இங்கே பாருங்க, இந்த கண்ணாடிலாம் தண்ணியாக இருக்கு பாருங்க. அப்படியே வா, இப்போ காலைல கொஞ்சம் வெயில் அடிக்குது. இப்போ தூரம் சாத்திப்போம். கீழே தான் காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அப்படியே சாப்பிட போவோம். டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, ஊரில் இருந்தோன்னா பார்த்துருக்கலாம், இங்கே வந்து பார்க்க முடியாது. அடுத்தது செக் அவுட் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு செக் அவுட் ஆகி கிளம்பணும் நம்ம. அதனால் அப்படியே கிளம்புறோம். ஓகேவா, வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜூஸ் கொடுத்துருக்காங்க, ஜூஸ் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அடுத்தது வாட்டர் மெலன், பைனாப்பிள், பப்பாயா, இதில் கார்ன் ஃபில் பண்ணல. அப்படியே கேக், ப்ரெட் இருக்குது, ஜாம், பட்டர், வேணால் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து இட்லி பொடி இருக்குது இந்த இடத்துல, இட்லி. நெக்ஸ்ட் வந்து சோயா சாஸ் மாதிரி இருக்குது, கிச்சடி. நெக்ஸ்ட் வந்து இப்போ நல்லா சூடாக இருக்குங்க, ஆவி வருது அப்படியே. ஸ்டப்புடு சப்பாத்தி மாதிரி வச்சுருக்காங்க. இது உத்தாப்பம், வடை நம்ம ஃபேவரெட்டு, சாம்பார், தேங்காய் சட்னி, இது கார சட்னி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஏதோ அப்பம் மாதிரி இருக்குது, சின்னதாக தெரியல, என்னன்னு பேர் எதுவுமே போடலை. இது ஆம்லேட், இது பாயில்டு எக்கு. எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி தான் நமக்கு. அன்லிமிட்டட் தான், எவ்வளோ சாப்பிட்லாம். ஃபைனலாக இந்த இடத்துல வந்து டீ, காஃபி, மில்க் எல்லாம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சார். என்னப்பா காலையா டை அங்கேட்டா வச்சுருக்க? சரி, நம்ம ஃபஸ்ட்டு
இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு, அதை அப்படியே சாப்பிட போகிறோம். அப்படியே பஃபேல போய் எல்லாமே எடுத்து வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இட்லி, ஊத்தப்பம், அடுத்தது ஸ்டஃப்டு சப்பாத்தி, அதுக்கு தொட்டுக்க தயிர், வடை, கிச்சடி, இது வந்து பீஸ் சாஸ்ன்பாங்க, சாம்பார், சட்னி, ஆம்லெட் எல்லாமே எடுத்து வந்தாச்சு. எல்லாமே நான் சாப்பிட மாட்டேன், ஷேரிங் தான் அப்படியே. சரிங்களா, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் லைஃப்பை. ஃபுட்டெல்லாம் மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்மளும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டோம். ஏப்பா நீ சாப்பிட்டியாப்பா? நல்லா இருந்துச்சா? சில பேர் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டு நல்லா பயங்கரமாக ஃபுட் வேஸ்ட் பண்ணுவாங்க, அது மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபுட்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. அதே மாதிரி இங்கே ரூம் சர்வீஸ்லேருந்து ரூம் க்ளீனாக இருந்துச்சு, நல்லா நீட்டாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் நல்லா பெரிய இடமா இருந்துச்சு கார் பார்க்கிங்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே அதாவது டவுனில் தங்கணும், பக்கத்தில் வாக்கப் டிஸ்டன்ஸில் ஏதாச்சும் சுற்றி பார்க்கணும்னா தாராளமாக இங்கே தங்கினாங்க. நாங்கள் வீட்டு முன்னாடி அக்காரில் தங்கியிருந்தோம், ஊட்டி அக்காட்ட ஸ்டார் ஹோட்டல் தான் தங்கினோம். அதே மாதிரி நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. என்ன ஒன்றா ஒரு ப்ளே ஏரியா இல்லை இங்கே, அவ்வளோதான். அதே மாதிரி உங்களுக்கு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/7 ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டர், செம்மையாக ஜாலியாக குளிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்படியே உங்களே இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.